எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக தளபதி தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலை. இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கமிஷனர் அலுவலகத்தில் அனுமதி கேட்கும்போது அனுமதி கொடுக்கல விஜய் அவர்களுக்கு. ஏற்கனவே நான் நிறைய தடவை பதிவு போட்டிருக்கிறேன். விஜய் அவர்களை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விஜய் அவர்கள் கேட்ட இடத்துல நீங்கள் அனுமதி வழங்க வேண்டியது தானே. நீங்கள் தான் 75 வருட கட்சியாச்சே. விஜய் அவர்கள் தட்டனா சும்மா லைட்டாக தட்டனா கீழே விழுந்துருவார் தானே. கீழே விழ வேண்டியவருக்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அனுமதி கொடுக்க வேண்டியது தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களே, அனுமதியை எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவாங்க. விஜய் அவர்கள் மீண்டும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது தயவு செய்து கர்ப்பிணி பெண்களையோ வயசானவங்களையோ கை குழந்தைகளையோ கூட்டத்துக்கு போக வேணாம். விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடனாத்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து டிவியில் பார்த்துட்டு விஜய் அவர்களை ரசித்தா போதும். தேர்தல் நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் போதும். அதனால் உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நடந்த அசம்பாவிதத்தினால தான் 41 உயிர்கள் அநியாயமாக போயிடுச்சு. அதனால் திரும்பவும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி திமுக அனுமதிக்கிறாங்களே இல்லையோ, ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் எவ்வளோ கூட்டம் கூடுவாங்க அப்படிங்கிறத அதை ஆராய்வதற்காக ஆட்களை போட்டிருக்காங்க. முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர்களை, ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர்களை போட்டிருக்காங்க. அதனால் என்னுடைய கருத்தை நான் என்ன பதிவு பண்ண சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வரட்டும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் தொகுதிகளிலும் பேசட்டும். அந்தந்த ஏரியாவில் என்னென்ன மக்கள் குறைகளை கேட்டுட்டு அவர் பேசுவார். நீங்கள் எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்துக்கு போக வேணாம். வீட்டில் பத்திரமா இருந்தே டிவியில் பாருங்கள். விஜய் அவர்கள் என்னென்ன கருத்து சொல்கிறாங்கிறத நம்ம டிவி மூலமாகவே பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக வந்திருக்காரு. அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அந்த இடத்துல கூட்டம் கூடாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளை நான் பதிவு பண்ணுறேன். அதனால் மக்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அராஜக ஆட்சி திமுகவை ஒழிச்சு கட்டி ஆகணுங்கிறது என்னுடைய கருத்தை பதிவு பண்ண.